வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 25 புதன்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை. உயரழுத்தம் 2 பக்கமும் வெப்ப உயர்வு தான் சனிக்கிழமை வரைக்கும். அதாவது வரக்கூடிய 29ஆம் தேதியிலிருந்து கேரளா கர்நாடகாவில் இடிமழை ஆரம்பிக்கும். அது வரைக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் 100 டிகிரியை தொடும். பல இடங்களில் 102 கூட போகலாம். வியாழன் வெள்ளி நாளைய மறுநாள் சனிக்கிழமையும் கூட ஏதாவது ஒரு இடத்துல 104 கூட போகலாம். 104 தான் அதிகபட்ச வெப்பம். அது அவ்வப்பொழுது எட்டும். அந்த நிலை இப்பொழுது ஒரு முறை ஏற்படுத்த போகிறது. மீண்டும் ஏப்ரலில் ஏற்படும், மறுபடி மேலே ஏற்படும். இப்படி தொடர்ந்து ஏறிக்கொண்டே போகாது. ஏறும், அடுத்தது கிழக்கு காற்று வரும், தாழ்வு சுழற்சி வருது, மழை வருது, பிறகு மீண்டும் ஏறும், பிறகு தாழ்வு சுழற்சி வரும், மழை வரும். இவையெல்லாம் மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கும். அதன் அடிப்படையில் அடுத்த வெப்ப உயர்வு நாள் ஏற்கனவே நேற்றை விட இன்றைக்கு வெப்பம் கூடுதலாக இருந்துச்சு. இன்றைய விட நாளை வெப்பம் கூடுதலாக இருக்கும். வெள்ளி சனி அதிகபட்ச வெப்பமாக இருக்கும். 27, 28 இந்த 2 நாளும் கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், இங்கே கரூர், ஈரோடு, இதை விட திருப்பூர், கோயம்புத்தூர் அதிகமாக இருக்கும். அதே போல் பாளையங்கோட்டை, விருதுநகர் இந்த பகுதி. அதுக்கு அடுத்தது தான் சேலம், வேலூர்லாம். அதற்கு அப்புறம் 29லேருந்து மேற்கு காற்று வரும். மேற்கு காற்று வரும்பொழுது ரொம்ப கூலாயிடாது. கேரளாவில் பெய்யக்கூடிய மழை அதற்கு வளிமண்டல சாதகம் ஏற்படுத்தும் பொழுது கொஞ்சம் குளிர்ச்சியான சீதோஷ நிலை பொள்ளாச்சிக்கு ஏற்படும். அதாவது 102 வரைக்கும் போனது 104, 103 கூட போகலாம். திடீர்னு என்ன ஆகும்னா அது 98, 96 குறைஞ்சிரும் ஃபாரன்ஹீட்ல. ஆனால் இந்த கரூர், அரவக்குறிச்சி, ஈரோடு, அப்புறம் அப்படியே மதுரை, இந்த பகுதி எல்லாமே அப்படியே அதே வெப்பம் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது வேலூரையும் உயர செய்யும். ஏப்ரல் 10 சூரியனின் குத்துக்கதிர் குமரி முனையை தொடும். அப்படியே 10ஆம் தேதி குமரி முனைனா 11ஆம் தேதி திருநெல்வேலி, 12ஆம் தேதி அப்படியே விருதுநகர், 13, 14, 15 எல்லாம் அப்படியே சிவகங்கை, மதுரை தாண்டி 17, 18 டெல்டா மாவட்டங்கள், கோயம்புத்தூர் இதெல்லாம் தாண்டி அப்படியே வடக்கு நோக்கி போகும்போது 27ஆம் தேதி திருவள்ளூரை விட்டு ஆந்திர பகுதிக்கு போகும். அந்த வழித்தடத்தில் வெப்பம் உயர்ந்தாலும் அதில் கிழக்கு காற்று வரப்போகிறது, காற்று சுழற்சி வரப்போகிறது. உயரழுத்த குளிரலையும் காற்று சுழற்சி காற்றும் இணைந்து தமிழ்நாட்டில் 3ஆம் தேதியிலிருந்து கடலோரமும் மழை வாய்ப்பு ஏற்படுத்த போகிறது. பெரிய மழை இல்லை இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் தென் மாவட்ட கடலோர பகுதி, தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, மேற்கு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள், இந்த வடகடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த கடலூருக்கு வடக்கே கொஞ்சம் வாய்ப்பு இன்னும் எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு உறுதிப்படுத்த முடியல. கடலூருக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் உறுதியாக தெரியுது. உள்ளே அரியலூர், பெரம்பலூர், கடலூர், சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. 29 கேரளாவில் மழை தொடங்கும். 30, 31 கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் நீலகிரி, வால்பாறை, தேனி, கன்னியாகுமரிக்கு வரும். அப்போ அவ்வப்பொழுது அந்த கேரள எல்லையோர மாவட்டங்களின் எல்லையோர பகுதிகளில் ஆங்காங்கே இடிமழை கொடுக்கும். 30, 31 1ஆம் தேதியும் கொஞ்சம் உள்ள வரும். 1ஆம் தேதி எங்கே வரும்? ஈரோடு, இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட, கேரள எல்லை, ஆந்திர எல்லையோர மன்னிக்கவும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கும் அந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி வரும். 3ஆம் தேதி காற்று சுழற்சி கிழக்கு காற்றை அனுப்பி அது என்ன ஆகும்னா கொஞ்சம் தென்கடலோரம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, அப்படியே தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களுக்கு 3ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி, 5ஆம் தேதி உறுதியாகவே இருக்கு. 5, 6, 7, 8, 9, 10 தென் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, டெல்டா மாவட்டங்கள், டெல்டாவின் உள்பகுதி,
மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதாவது கேரள எல்லையோர உட்பட கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், கடலூருக்கு தெற்கே உள்ள மத்திய உள் மாவட்டங்கள், நாமக்கல், சேலம்லாம் உண்டு. அந்த சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, இந்த விழுப்புரம் வடக்கே அப்படியே அந்த ராணிப்பேட்டை இந்த இடம் மட்டும் கொஞ்சம் உறுதிப்படுத்த முடியல. பாய்க்கெல்லாம் அந்த 3ஆம் தேதிக்கு மேல் மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை மீண்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். சரி, அடுத்தது அந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் பெருசாக வெப்பம் உயர்ந்துடாது. காற்று சுழற்சி இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் அது உறுதிப்படுத்தணும். ஆந்திர பிரதேசம் வரைக்கும் போகுமா, தமிழ்நாட்டுக்கும் மழை பொழிவை தருமா, உயரழுத்தம் விலகுவதற்கு, வலுவான நிகழ்வு வருவதற்கு சாதகம் இருக்கு. அப்படி இருந்தாலும் வெப்பம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். 102, 100க்குள்ள தான் இருக்கும். அதை தாண்டி போயிடாது. சூரியன் குத்துக்கதிர் வரக்கூடிய நாளாக இருந்தாலும் கன்னியாகுமரிக்கு 10ஆம் தேதி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கே வந்தாலும் தாழ்வு சுழற்சிகள் இருக்கிறது. கிழக்கு காற்று வரை இருக்கிறது. மேகமூட்டங்கள் வரும். உயரழுத்தம் வந்தால் ட்ரையு, அதே கிழக்கு காற்று வந்தால் மேகமூட்டம் வெப்பத்தை குறைக்கும். இதெல்லாம் இருக்கு. ஆகவே வரக்கூடிய இந்த சனிக்கிழமை வரைக்கும் தான் உச்சபட்ச வெப்பம். அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும். குறைஞ்சாலும் இது கோடை சுத்தமாக குறைஞ்சிடாது. குளிர்ச்சியான சீதோஷனே இருக்காது. கொஞ்சம் வெயில் இருந்தாலும் 100 டிகிரிக்கு கீழே தான் இருக்கும். 100 டிகிரிக்கு மேலே போகிற நாள் இந்த சனிக்கிழமை வரைக்கும். 100 டிகிரி கீழே குறைய நாள் சனிக்கிழமைக்கு அப்புறம். ஒரு சில இடங்கள்ல அது 100 டிகிரிக்கு ஒட்டியோ அல்லது 101 போனாலும் அது ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும். அது எப்படின்னா அந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்கில் ஒரு சில நாளில் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் 3ஆம் தேதிக்கு அப்புறம் வெயில் குறையுது, காற்று சுழற்சி வருது, மழை வருகிறது. தொடர்ச்சியாக பெய்யாதுங்க. ஆங்காங்கே மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை இடிமழை. கேரள கர்நாடகாவில் ஆலங்கட்டி மழை. கேரள எல்லையோரத்தில் ஆலங்கட்டி மழை இருக்கும். இந்த 29லேருந்து இருக்கும். ஆனால் மழையை தாண்டி வர்றது 1, 2ல் இருக்கும். 30, 31, 1, 2ல் இருக்கும். ஆனால் பரவலாக இருக்காது, ஆங்காங்கே இருக்கும். 3ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் பரவலாக மழை தெரிகிறது என்பதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். 3ஆம் தேதியிலேருந்து இதுவே உறுதிப்படுத்தி இருக்கிறேன். பல தென் மாவட்டங்களுக்கும், மேற்கு மாவட்டங்களுக்கும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கும், வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும், மத்திய உள் மாவட்ட பகுதிகளுக்கும், வடகடலோரம் தவிர்த்து பிற எல்லாம் உறுதிப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் எவ்வளவு மழை பெய்யும், எத்தனை நாட்கள், எவ்வளவு குவான்டிட்டி, இதெல்லாம் நம்ம உறுதிப்படுத்தணும். ஆனால் நாம் சொல்லிட்டா நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவீங்க. அப்டேட்ஸோட இணைந்துருங்க. அப்டேட்ஸோட இணைந்திருந்து திட்டமிட்டு அதற்கேற்ற பணியில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆக இப்பொழுதைக்கு வெயில். அதுக்கப்புறம் 29க்கு பிறகு கேரள எல்லை வரும். கொஞ்சம் கொஞ்சமாக 1ஆம் தேதி 2ஆம் தேதி கேரள எல்லை வர பகுதிகளுக்கு வரும். தமிழ்நாட்டுக்குள்ளே 3ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.